ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பாத்திரம் எல்லாம் சமைக்கும் போதே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதனால் பாத்திரம் கழுவுற வேலை வந்து இல்லை. கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கிற போல இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் பார்த்தா கொஞ்சமாக டஸ்ட் எல்லாம் படிஞ்ச மாதிரி இருந்தது டைல்ஸில். அதனால கிச்சன் கவுண்டர் டாப்பை டீப் க்ளீன் பண்ணலான்னு இன்றைக்கி டீப் க்ளீன் தான் பண்ணியிருந்தேன். கிச்சன் எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே வெளிச்சம் வந்து கிச்சனில் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கிச்சனை டீப் க்ளீன் பண்ண போகிறனால கவுண்டர் டாப் மேலே இருந்த எல்லா பொருளையும் எடுத்து மாற்றி வச்சுட்டு அப்போ தான் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுற பாத்திரத்தையெல்லாம் உடனுக்குடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். அப்படி பண்ணேன்னா கிச்சன் பார்க்க எப்போவுமே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சமையல் முடிக்கும்போது நமக்கு பாத்திரம் கழுவுற வேலையும் வந்து முடிஞ்சிருக்கும். சிலவங்க பார்த்திங்கன்னா டெய்லி பாத்திரம் எல்லாம் கழுவி நீட்டாக தான் கிச்சனை வச்சுருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது போல இருக்காது. அதுக்கு காரணம் கிச்சனில் தேவையில்லாமல் நிறைய பாத்திரம் வந்து வாங்கி அடுக்கி வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து மாற்றிட்டு நமக்கு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்குள்ள பாத்திரம் மட்டும் எடுத்து வச்சுருந்தோன்னா கிச்சன் பார்க்க எப்போவுமே நீட்டாக இருக்கும். சிலவங்க வீட்டில் தண்ணி பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியாக இருக்கும். அதனால அந்த டேப் எல்லாம் பார்த்திங்கன்னா கரை பிடிச்சிருக்கும், உப்பு கரை படைஞ்சி. எங்கள் வீட்டில் நல்ல தண்ணி தான், அதனால எனக்கு அந்த பிரச்சனை வந்து இல்லை. ஆனால் எங்கள் தம்பி வீட்டில் பார்த்திங்கன்னா இதே உப்பு தண்ணி பிரச்சனை. எங்கள் அண்ணி பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணும்போது அந்த பைப்பில் வந்து ஒரு லெமன் எடுத்து அதை வந்து ஃபுல்லும் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருவாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரையெல்லாம் நீட்டாகவே போயிருக்கும். யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. எங்களோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து டைல்ஸ் ஒட்டி விட்டுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் அந்த டைல்ஸுக்கு மட்டும் டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். மற்ற இடத்தையெல்லாம் ஒரு சின்ன ஈர துணி எடுத்து தொடச்சி விட்டுருந்தேன். நான் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பர் வாங்கி வச்சிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த வைப்பர் வச்சு இழுத்து விட்டுட்டோன்னா தண்ணி உணரம்ப இருக்கிற அந்த திட்டாக இருக்கிற திட்டு எதுவும் இருக்காது. கிச்சனும் பார்க்க நீட்டாகவே இருக்கும். நான் எப்போவும் 2 ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒன்று ஸ்டீல் ஸ்க்ரப்பர், இன்னொன்று நார்மல் ஸ்க்ரப்பர். கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். கேஸ் ஸ்டவ் மேலே ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணோன்னா கிளாஸ்க்கு மேலே எல்லாம் நல்ல ஒர்க்குன்னு விழுந்துடும். அதனால கிளாஸ் போர்ஷனுக்கு மட்டும் இந்த நார்மல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்டீல் போர்ஷனுக்கு மட்டும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுபோல் கிச்சனில் வேலை செய்யும்போது செய்கிற வேலையோட அலுப்பு தெரியாமல் இருக்க நான் எப்போவுமே டிவிலையோ இல்லை மொபைலோ எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து போட்டுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கதை கேட்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க மொபைலில் எல்லாம் இந்த கதையெல்லாம் ப்ளே பண்ணி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை செய்கிற அலுப்பு வந்து தெரியாது. எப்போவுமே கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்க்கு அடியிலையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறணும். இந்த பால் பருப்பெல்லாம் பொங்கி களையிற கரையெல்லாம் அடியில் படிஞ்சிருக்கும். நான் டெய்லி சமைச்சு முடித்ததும் இந்த ஸ்டவ்வையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வச்சுருப்பாங்க. இந்த பால் ஏதாவது பொங்கி களைஞ்சா அது வந்து அடியில் கலெக்ட் ஆகிரும். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுனா இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். டெய்லி பாத்திரம் கழுவும்போது கிச்சன் கவுண்டர் டாப்பையும் ஒன்று லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டோன்னா கிச்சன் எப்போவுமே பார்க்க நீட்டாக க்ளீனாக இருக்கும். நான் ஒரு ப்ரஷ் வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த பர்னர் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அந்த பர்னரில் சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் போய் படிஞ்சிருக்கும். இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணனா ஈஸியாக க்ளீன் ஆகிரும். அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கணும். இல்லைன்னா பர்னர் வந்து துரு பிடிச்சிரும். அதே மாதிரி பர்னரை டெய்லியும் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். இந்த டீப் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் பர்னரையும் க்ளீன் பண்ணி வைப்பேன். அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து வெயிலில் உணர வச்சுட்டு வந்து கிச்சன் சிங்கையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மழை, கொஞ்சம் 2 வாரமாகவே மழை பெய்துட்டு இருக்குது. எனக்கு வேறு இந்த சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் உண்டு. கொஞ்சம் சவுண்டு கட்டியிருக்கு. மழை பெய்தாலே இந்த மாதிரி தான் ஆகுது. பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது, நீங்கள் ரொம்ப அழகாக பாட்டு பாடுறீங்க அப்படின்னு. அதை நான் பேசுகிறத கிண்டல் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க அந்த கமெண்டை. நான் அந்த கமெண்டை படிச்சுட்டு கொஞ்ச நாள் பயந்து போய் வீடியோ எதுவும் போடலை. நம்ம வாய்ஸ் ரொம்ப அசிங்கமாக இருக்குது போல இருக்குது, இந்த வாய்ஸை வச்சு வீடியோ போட்டால் நம்மளை ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க அப்படின்னு. அப்புறம் என் பிள்ளை தான் சொன்னால், இந்த மாதிரி நிறைய பேட் கமெண்ட் எல்லாம் வரும், நீங்கள் அதையெல்லாம் பார்த்து பயந்தா வீடியோவே போட முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயத்தையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு வீடியோ போடவே தொடங்கியிருக்கேன். என்னோட கிச்சனில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செல்ஃப் எதுவும் தனியாக கிடையாது. ஒரு சைடு வாலில் மட்டும் கொஞ்சமாக கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். அதுலேயும் நிறைய திங்ஸ் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை. ஒரு சின்ன கிச்சன் தான்.
நான் அதனால பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வைக்கிற மாதிரி 2-3 ஆர்கனைசர் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையுமே ஒரு ஈர துணி எடுத்து நல்லா தொடச்சி எடுத்திருந்தேன். இந்த பிளாக் மெட்டல் ரேக் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கலத்தி க்ளீன் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் பீங்கான் ஐட்டம் எல்லாம் இருக்குது. இந்த உப்பு ஜாடி புளி ஜாடின்னு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்திருந்தேன். இது எல்லாத்துக்கு மேலேயுமே கொஞ்சம் டஸ்ட்டு வந்து படிஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் ஒயிட் கலர் மெட்டல் பாட்டில்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதையும் பார்த்தீங்கன்னா ஈர துணி வச்சு தான் தொடச்சி எடுத்திருந்தேன். மெட்டல் பாட்டிலோட மூடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த டஸ்ட் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. அதையெல்லாம் நல்லா ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்திருந்தேன். இந்த ஒயிட் பாட்டில் எல்லாமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுன்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த உடன் ட்ரேயில் 1-2 வாங்கி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூசணம் பிடிச்சது மாதிரி ஆகிரும். அதையும் அப்பப்போ எடுத்து நல்லா தொடச்சி வைக்கணும். எல்லாத்தையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது தான். அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போதும் ஒன்று போல் டெய்லியும் அரேஞ்ச் பண்ணி வைக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த போல் இருக்கும். அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் மணி பிளான்ட் எல்லாம் வச்சுருக்கேன். இது வச்சிருக்கனால மணியெல்லாம் வராது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் வச்சுருக்கேன். எல்லா ஆர்கனைசர் பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மணி பிளான்ட்டு கண்டிப்பாக வச்சுருப்பேன். அது கிச்சனை பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் அந்த மாதிரி இருக்கும். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு 1 hour பக்கத்துலேயே ஆகியிருந்தது. ஃபைனலாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கிச்சனை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒரு வேலையை கரெக்டாக செய்து முடிச்சிருந்தோமே அன்னைக்கு ஃபுல்லாக மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த மாதிரி கிச்சனை நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுருந்தா சமைக்க வரும்போது டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து சமைச்சிட்டு போகலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.